Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஏப்ரல் அண்ட் மே மந்த் இந்த 2 மந்த்ஸும் சேர்த்து நான் என்னென்ன புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ரேப்பப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 புக்ஸ் படிச்சிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சம்மரி ஆர் ரிவ்யூ அந்த மாதிரி நான் சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எல்லாமே அந்த ஸ்டோரி ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ என்ன தீம், என்ன பிளாட் அந்த மாதிரி ஒரு புக்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் ஏப்ரல் அண்ட் மே வந்துட்டு என்னென்ன புக்ஸ் வந்து ரீட் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்கேன். வரிசையாக ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன ரீட் பண்ண அந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நான் ஒரு பெரிய நோட்டே வச்சுருந்தேன், அது இன்னமும் இருக்குது. ஏதாவது ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட் சம்மரி வந்து அந்த நோட்டில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் யூடியூப் வீடியோ எடுக்கிறப்பையும் அதை பார்த்து நான் இது பண்ணிப்பேன். இல்லை எனக்கு அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே மறந்து போச்சு அப்படின்னா நான் அந்த சம்மரியை மட்டும் ரீட் பண்ணாலே எனக்கு அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். என்னென்ன கேரக்டர்ஸ், எனக்கு பிடிச்ச விஷயங்கள், கோட்ஸ் அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ என் மைண்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் வந்துட்டு வீடியோவில் சொல்ல முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன், சம்மரி வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். பட் முன்னாடிலாம் நான் ஏதாவது இப்போ லாஸ்ட் இயர் இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ரேப்பப் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு புக்குக்கான சம்மரியுமே என்கிட்ட கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ அதான் இல்லை. என்னென்ன புக்கு டைட்டிலும் ஆத்தரும் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. நான் கொஞ்சம் எனக்கு ஸ்டோரி ஞாபகம் இருக்குல்ல. நான் அப்படி ஏப்ரல் மந்த் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எந்த புக் ரீட் பண்ணேன் அப்படின்னா தி பேலட் ஆஃப் சாங் பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் பை சூசன் காலின்ஸ். ஸோ இது வந்து ஏப்ரல்ல ரீட் பண்ணது இல்லை, மார்ச்லேயே வந்து அந்த மார்ச் எண்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஏப்ரல்ல அப்படியே கண்டினியூ பண்ணி ரீட் பண்ண புக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஹங்கர் கேம்ஸ் புக் பற்றி புக்ஸ் அண்ட் புக் சீரீஸ் அண்ட் மூவி சீரீஸ் அந்த பற்றி தெரியும். அந்த கம்ப்ளீட் ஃப்ரான்ச்சைஸில் இது வந்து அதோட ப்ரீக்வல். ஹங்கர் கேம்ஸ் இப்போ நம்ம மூவிஸில் பார்க்கறது இல்லை புக்ஸில் ரீட் பண்ணது. அதில் இருக்கிற அந்த கேட்னஸ் எவர்டீன், பீட்டா மெல்லார்க் அவங்கள பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 10th ஹங்கர் கேம்ஸ்ன்னு நடந்திருக்கும். ஸோ அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஹங்கர் கேம்ஸ் மூவி இல்லை புக் சீரீஸ்லேயே வந்துட்டு நீங்கள் பிரசிடென்ட் ஸ்னோ அப்படின்ட்டு ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 18 இயர்ஸ் இருக்கிறப்போ ஹங்கர் கேம்ஸில் அவங்க ஒரு ஒன் ஆஃப் தி மென்டாராக போகிறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் 12க்கு இவங்க மென்டாராக போகிறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் 12லேருந்து லூசி அப்படின்ட்டு ஒரு பொண்ணை ட்ரிபியூட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் இந்த கொரியானான ஸ்னோ இவங்க எப்படி மென்டார் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். இவங்க அவங்கள கேர் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அந்த கேமில் எப்படியாவது வின் பண்ணி திரும்ப வரணும் அப்படின்ட்டு ஒரு டிட்டர்மினேஷனோட இருப்பாள். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் கூஸ் பம்ஸாக இருக்கிற மாதிரி விஷயங்களும் இந்த புக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எண்டிங் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்துச்சு. பட் எண்டிங் வந்து அப்படியே பயங்கரமாக முடிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஸோ கம்பேர் டு ஹங்கர் கேம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் வந்து பிட் போரிங். ஏன் அப்படின்னா ஹங்கர் கேம்ஸ் வந்துட்டு அது நல்லா இருக்கும். அதில் வந்து 3rd புக் வந்து மாக்கிங் ஜேன்னு ஒரு புக் இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ட்ராகிங்காக தெரிஞ்சிச்சு. பட் இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே குட்டி குட்டி மைன்யூட் டீட்டெயில் எல்லாமே ஆனால் கவர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. பட் ஐ ஃபீல் மோர் கனெக்டட். அந்த கொரியானா ஸ்னோ கேரக்டர் வந்து எப்படி இப்படி ஒரு வில்லனாக மாறினாங்க அப்படின்றது இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் லூசி கிரே பற்றியும் இதில் கொடுத்துருப்பாங்க. நல்லா இருந்தது. பட் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த புக் வந்து ஹார்ட் கவராக நான் வாங்கினேன். அண்ட் நீங்கள் பேப்பர் பேக்காக வாங்கணும் இல்லை புக்காக வாங்கணுன்னாலுமே ரீட் பண்ணால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அந்த ரீட் பண்ணுறப்போ உங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னு ஒரு பிட் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் நம்ம எண்டிங் ரீட் பண்ணுறப்போ ஓகே ஒர்த்துன்னு தோணும். அண்ட் ஹங்கர் கேம்ஸ் எல்லாம் இதில் நடக்கும்ல, அதெல்லாம் ரீட் பண்ணுறப்ப நல்லா இருக்கும். செகண்டாக எந்த புக் படித்தேன் அப்படின்னா த க்ரூவல் பிரின்ஸ் பை ஹோலி பிளாக். அது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு புக் சீரீஸ். என்கிட்ட நான் அந்த புக் வந்து புக்கில் படித்தேன். ஸோ இந்த புக் சீரீஸில் அது வந்து ஃபர்ஸ்ட் புக். அதுதான் த விக்கெட் கிங்கிறது செகண்ட் புக், த குவீன் ஆஃப் நத்திங் அப்படிங்கிறது 3rd புக். ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு த க்ரூவல் பிரின்ஸ். ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த புக்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்ணப்போ ஏப்ரல் மந்த்தில் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு என் மைண்டுக்குள்ளே ஓவராக அந்த ஃபேண்டசி, அந்த டிஃப்ரெண்ட் வேர்ல்டு தானே. ஒரு இப்போ நார்னியா புக்கை படிக்கிறோம் இல்லை நார்னியா மூவி பார்த்தோன்னா எப்படி இருக்கும். ஸோ மைண்டுக்குள்ளே டூ மச் ஃபேண்டசி, டூ மச் இமேஜினேஷன் இருந்தது. அது நல்லா இருந்தது. ஸோ இந்த ஃபோக் ஆஃப் தி இயர் புக் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் வந்து புக்கில் தான் படிச்சிருந்தேன். ஸோ அது ரீட் பண்ணப்போ எல்லா இடத்துலையுமே அந்த புக்கை நான் பிக் பண்ணதுக்கு காரணமே வந்து மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும் சரி, யூடியூப்ல இருக்கிற அந்த ஷார்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, இந்த புக் ரிலேட்டடாக எந்த கண்டென்ட் பார்த்தாலும் ஜூட் அண்ட் கார்டன் அப்படின்னு 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பேர் பண்ணி அவங்கள பற்றின ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரியே பார்த்துருந்தேன். அண்ட் ரிவ்யூ வந்து நான் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் எல்லா இடத்துலையுமே ஒரு எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த புக் சீரீஸை பிக் பண்ணேன். அண்ட் செகண்ட் புக் அண்ட் தேர்ட் புக் வந்து வாங்கினேன். அண்ட் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு அதுல வந்து எனிமீஸ் டு லவர்ஸுங்கிறது ஒரு மேஜரான விஷயமே இல்லை. அது ஒரு ஓரமா ஒரு 10% 20% அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா அந்த பாலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிரவுண்ட் இருக்கு, அதுக்கு எத்தனை பேர் அதுக்கு போட்டி போட்டுட்டு ஒரு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்ட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் இந்த ஜூட் அப்படிங்கிற பொண்ணு தான் மெயின் கேரக்டர். அந்த பொண்ணை பத்தி தான் ஃபுல் ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு இம்மோர்டல் வேர்ல்ட்ல இருந்து ஒரு மோட்டல் வேர்ல்ட்ல இருந்து ஒரு இம்மோர்டல் வேர்ல்டுக்கு போறா. அங்க இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து கியூட்டா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, நிறைய பவர்ஸோட இருப்பாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்றப்ப இந்த பொண்ணு ரொம்ப 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 வீக்கா இருப்பா. ஸோ அவளுக்கும் திறமைலாம் இருக்கு அப்படின்ட்டு மேல வரணும் வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவ அப்படி நல்ல நிலைமைக்கு வந்தாளா, என்னாச்சு, அண்ட் ஜூட் கார்டான்னு சேர்ந்தாங்களா, எனிமீஸா தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புக் க்ரூவல் பிரின்ஸ் படிச்சுன்னு சொன்னேன். ஸோ அது வந்துட்டு என்னால் ஒரு 150 பேஜஸ்லேயே எனக்கு போரிங்காக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் நான் அதை கண்டினியூவாக ரீட் பண்ணி எண்டில் தான் வந்துட்டு ஃபுல்லாக எனிமீஸ் அந்த மாதிரி பிளாட் வரும், அந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ எண்டு போக போக தான் கொஞ்சம் ஓகே நெக்ஸ்ட் புக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்து போரிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க. செகண்ட் புக் அண்ட் தேர்ட் புக் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஸோ அந்த க்ரூவல் பிரின்ஸ் புக் அப்புறம் அதே புக் சீரீஸில் இருக்கிற செகண்ட் புக்கான தி விக்கெட் கிங் அப்படிங்கிற இந்த புக் தான் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த புக்லேயும் ஃபுல்லாக வந்துட்டு பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ ஜூட் வந்து ஒரு வீக்கான கேரக்டர்லேருந்து கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவா. அண்ட் இதில் வந்து புக்கோட எண்டிங்கில் ஸ்பாய்லர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பாய்லர் சொல்கிற மாதிரி இருக்கும். வேணாட்டி நீங்கள் இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு வேற வீடியோ பாருங்கள். இந்த புக் படிக்கிற ஸ்பாய்லர் வேணாம் அப்படின்னா, ஸ்பாய்லர் வேணும்னா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதுல வந்து அந்த ஜூட் அண்ட் கார்டான் அப்படிங்கிறவங்க கடைசியா மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்டான் வந்து ஹை கிங்கா மாறிடுவான். அண்ட் அவன் வந்து ஜூடை வந்து நீ திரும்ப மோட்டல் வேர்ல்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பேனிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல போகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகேடா இந்த புக் ஒர்த்து தான்டா அப்படின்ட்டு, நீங்க கொடுத்த ஹைப் எல்லாம் ஓகே தான்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. அது வரைக்கும் இதெல்லாமா, இதை யாரா படிக்கிறாங்க, இதை போய் எனிமீஸ் டு லவர்ஸ் பிளாட்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்தது. ஸோ இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் புக் நான் என்ன ரீட் பண்ணேன் அப்படின்னா யூ ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் பை அஜய் கே பாண்டே. ஸோ அந்த புக் வந்துட்டு என்கிட்ட ஃபிசிக்கல் காப்பியில் இ புக்கில் படிச்சது, கிண்டல் அன்லிமிட்டட்ல இருக்கு. அண்ட் இதோட சம்மரி ரிவ்யூ வந்து ஆல்ரெடி சேனல்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா யூ ஆர் தி பெஸ்ட் ஒய்ஃப்னு ஆல்ரெடி ஒரு புக் அஜய் கே பாண்டே எழுதியிருப்பாங்க. ஸோ அதோட சீக்வல் இது. அண்ட் அது ஆக்சுவலி மெமோயர், இதுவும் வந்துமே மெமோயர் தான். ஸோ அவங்க ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை நமக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு சாப்டர்லேயும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புக்கும் சோகமாக தான் இருக்கும். இந்த புக்கும் வந்துட்டு கொஞ்சம் சோகமாக இருக்கும். பட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சனை நம்ம லாஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைம் வந்து நமக்கு வேர்ல்டு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே எப்படின்னா கம்ப்ளீட்டு எல்லாமே ரொம்ப சோகமாக டார்க்காக, நம்ம ஏதோ எதுலையோ போய் விழுந்துட்டோம், நம்ம இதுலேருந்து மீண்டே வர முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அஜய் கே பாண்டேக்கும் அவங்க ஒய்ஃப் பாவனா இறந்துட்டதுனால அதுல இருந்து அவங்களால ரொம்ப மீண்டே வர முடியல. கம்ப்ளீட் அந்த டிப்ரெஷன், ஒரு நார்மலா நம்ம இருக்கிறதுக்கும் சோகமா இருக்கிறப்ப நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், எவ்வளோ மோசமான நிலைமையில இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அஜய் அவங்களோட டே டு டே லைஃப் போயிட்டு இருக்கும். ஸோ அதுல இருந்து அவங்க எப்படி வெளில வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அனீஷா அப்படின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க இருப்பாங்க. அண்ட் இதுல வந்து அந்த இவங்க ஃபர்ஸ்ட் புக்கான யூ ஆர் தி பெஸ்ட் ஒய்ஃப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அவங்க எப்படி எழுதுனாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க, அதில் அந்த ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க. டூ மச் ஆஃப் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான் இதில் இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ரீட் பண்ணுறப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு புக் ரீட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு பர்சனோட ஜேர்னல் டைரி அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஏன் இந்த புக் எடுத்தேன் அப்படின்னா, எனக்குமே சம்டைம்ஸ் நானுமே சோகமாக தான் இருப்பேன். ஸோ ஹாப்பியாக இருக்கிறப்ப நல்லா இந்த மாதிரி ரோம்காம், ஃபேண்டசி புக்ஸ் இந்த மாதிரி படிக்கலாம். சப்போஸ் சோகமாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு வாழ்க்கை தத்துவம் நிறைந்த புக்ஸாக படிக்கணும்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி எப்பயாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் படிக்கூடாது தான் இருப்பேன். பட் ட்ரை பண்ணுவேன் எப்பயாவது. ஸோ அதே மாதிரி இந்த யூ ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்டு புக்கும் நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. ஒரு விஷயம் அப்படியே சோகமாக இருந்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளீட்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம பழைய நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4 புக்ஸ் தான் வந்துட்டு நான் ஏப்ரல் மந்த் படிச்சிருந்தேன். அண்ட் இப்போ மே மந்த் வந்து என்னென்ன புக்ஸ் படிச்சேன். ஃபர்ஸ்ட் எந்த புக் படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த புக் தான், தி குயின் ஆஃப் நத்திங் பை ஹோலி பிளாக். ஸோ ஏப்ரல் மந்த் இந்த புக் சீரீஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் 2 புக் படிச்சிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் யூ ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் புக் படித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த புக்கு. ஸோ இந்த புக்ல வந்துட்டு ஒரு மேஜரான கூஸ்பம்ஸான சீனே இருக்கு. அதை வந்து நான் இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட். ஸோ இதுல வந்துட்டு ஜூட் அப்படிங்கிற பொண்ணு அந்த மோட்டல் வேர்ல்டுக்கு போயிடுவா. ஸோ அதுல இருந்து திரும்ப இங்க
மோட்டல் வேர்ல்டுக்கு போயிட்டு திரும்ப இங்கே ஃபேரிலேண்ட் எல்ஃபேம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வருவா. ஸோ அந்த டைம் வந்துட்டு அங்கே நிறைய வார்லாம் வர மாதிரி நடக்கும். 2 குரூப்பாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஃபைட்டே வரப்போகுதுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சு, ஒரு பேட்டில் வந்துச்சா இல்லையா, காடான் என்ன ஆனா, எனிமீஸ் டு லவர்ஸ் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த புக்கில் ரிமைனிங் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 புக் கம்பேர் பண்ணுறப்ப இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஃபர்ஸ்ட் புக் போரிங்காக இருக்கும், செகண்ட் புக் நல்லா இருக்கும், தேர்ட் புக் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக் முடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து நான் மே மந்த்ல என்ன படித்தேன் அப்படின்னா, நெவர் நெவர் பை காலின் ஹூவர் அண்ட் ஒன் மோர் ஆத்தர் டேரின் ஃபிஷர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்ல பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேரக்டர்ஸ் வந்து சைலஸ் அண்ட் சார்லி அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு க்யூட்டான கப்பலாக இருக்காங்க ஹை ஸ்கூல்ல. அண்ட் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு செம்ம ஃபைட் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங்லேருந்து அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. சார்லிக்கு சைலஸ் யாருன்னு தெரியாது, சைலஸ்க்கு சார்லி யாருன்னு தெரியாது. சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தெரியலன்னு பார்த்தா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. பட் அந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த ஃபுட்டு, இந்த ஆக்டரு, இந்த ஸ்போர்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. பட் ரொம்ப அவங்க என்னென்ன பர்சன் மீட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல என்னென்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு, அவங்க நேமு அது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இதில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கும். அண்ட் அது ஃபுல்லாகவே ஒரு பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சப்போ எனக்கு வந்துட்டு ஓகே இந்த புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் படித்தேன். பட் செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் படிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்படியே டிசப்பாயிண்டிங்காக கொஞ்சம் ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்ஸ் இருந்தது. அண்டு இன்னொன்று எப்படி சொல்றதுன்னா, இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு பயங்கர எண்டிங்கில் கொண்டு போய் முடிப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஏதோ இது வந்து ஃபேட்டு, டெஸ்டினி அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு புக்கை வந்து மோஸ்ட்லி எந்த ரிவ்யூலையுமே கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுது, என்னோட ஆக்சுவல் தாட்ஸ் என்ன, அந்த புக்கை ரீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி தோணுச்சு, இந்த புக்கை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோமே, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோமே கண்டென்ட்ஸு, அவங்களும் நம்மளை நம்பி படிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாட்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எதுலேயுமே வந்து நெகட்டிவாக நான் அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். பட் இந்த புக்கில் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவான, எப்படி சொல்கிறது, ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங். என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இந்த புக் வந்து 250 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். நம்ம இவ்வளோ கொடுத்து வாங்குறோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு தாட் இருந்தது. இந்த புக் வந்து நான் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட தாட்ஸ் வந்துட்டு எப்பயும் அந்த ஒரு பெரிய நோட்டில் எழுதி வைப்பேன். பட் என்னன்னு தெரியல, இப்போல்லாம் அந்த நோட்டை நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த புக்கு பின்னாடியே கொஞ்சம் பேஜஸ் இருந்தது. ஸோ அதுலேயே வந்துட்டு அன்னைக்கு ரீட் பண்ணி முடிச்ச கையோட நான் என்னோட தாட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ஷேர் பண்ணதே இல்லை, நான் இதில் சும்மா ரீட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் நெகட்டிவாக தான் எழுதியிருக்கேன். பார்ட் 1 இந்த புக்கில் வந்து பார்ட் 1 நல்லா இருக்கும், பார்ட் 2, 3 வந்து 2ம் 3யும் போரிங்காக இருக்கும். பட் வந்து 1 டைம் ரீட் பண்ணலாம், ரொம்ப மொக்கன்லாம் நான் சொல்ல மாட்டேன், 1 டைம் ரீட் பண்ணலாம். பட் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, மனசு கஷ்டமா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சது தான். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், என்ன நம்பி நீங்கள் வாங்கி படிச்சுட்டு என்னடா இவ்வளோ போரிங்காக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, ஏன் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக 1 டைம் ரீடு நம்ம ரீட் பண்ணலாம். பட் ஸ்டில் அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதுக்காக அது ரீட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து May 14 அன்னைக்கு, டியூஸ்டே அன்னைக்கு எழுதியிருக்கேன். என்னன்னா, ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ரீடிங் திஸ் நெவர் நெவர் புக். இட் ஹேஸ் 3 parts. Part 1 was good. It was actually interesting to read. I was expecting so many twists, turns and revelations, but it just turned out to be a disappointment. After completing this book, I didn't feel that satisfaction. Charlie is classy and sassy, and the பொண்ணு கேரக்டர். அண்ட் சைலஸ் இஸ் அ கிரீன் ஃபிளாக் ஓவரால். அந்த பையன் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அந்த ஸ்டோரி எடுத்துட்டு போன விதம் ட்ராகிங், போரிங், ரிப்பிட்டேட்டிங், ஓகே. But they just fill the pages. It's just a normal story, nothing much. I would never say that the 250 rupees and the time I spent on this book is worth it. Part 2 and 3 was boring, and the whole concept of Silas Says was a total disaster and cringe. ஸோ இதில் வந்து சைலாஸ் சேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து சைலாஸ் பண்ணுறதை பார்த்து தான் சார்லி வந்து அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு அது ரீட் பண்ணப்போ கம்ப்ளீட் கிரிஞ்சாக இருந்தது. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு சார்லி லவ் தட். ஓகே, ஓவரால் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணின்னு போட்டிருக்கேன். பட் அப்போல்லாம் இல்லை, ஒரு தடவை ரீட் பண்ணலாம். பட் லேர்ன் த நியூ வேர்ட்ஸ் அண்ட் தட்ஸ் அ குட் திங். ஸோ கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து மே மந்த் நான் என்ன ரீட் பண்ணேன் அப்படின்னா, தட் நைட் பை நிதி உபாத்யாய். ஸோ இது வந்துட்டு ஒரு த்ரில்லர் புக் சீரீஸ். த்ரில்லர் புக் சீரீஸ்லேயே வருது. 8 புக்ஸ் நான் ரீட் பண்ணதில் இதுதான் எனக்கு அந்த ஃபோக் ஆஃப் தி இயர் புக் சீரீஸ்க்கு அப்புறம் இந்த புக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க.
ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் போட்ட வீடியோவில் வந்துட்டு இதோட சம்மரி ரிவ்யூ தான் கொடுத்துருப்பேன், ஸ்பாய்லர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ ஒரு 4 அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஒரு ஒய்ஜா போர்டு வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணுவாங்க. அவங்க பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த ரூம்மேட் பொண்ணையும் கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த ப்ராங்க் பண்ணி அவங்க அந்த கேம்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா அந்த பக்கத்து ரூம்ல இருந்த சானியா அப்படிங்கிற பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு யாரு ரீசன் அப்படிங்கிறது தான் இதுல இந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த அந்த ப்ராங்க் எல்லாம் மறந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க லைஃப்ல திரும்ப யாரோ ஒருத்தவங்க அவங்களோட மொபைலு லேப்டாப் அதெல்லாம் ஹேக் பண்ணி இது மாதிரி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஒரு ஒய்ஜா போர்டு வச்சு விளையாண்டீங்களா, அதுல உங்க ரூம்மேட் சானியா பக்கத்து ரூம்ல இருக்கிற பொண்ணு சானியாங்கிற பொண்ணு அதனாலதான் இறந்து போனாங்க. ஸோ நீங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாரோ ஒரு ஹேக் பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே சானியாவோட ஆவி வந்து இதெல்லாம் பண்ணுதா அப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்டோரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும். இது வந்து ஐ வுட் சஜஸ்ட் தட் மற்ற புக்ஸை கம்பேர் பண்றப்ப இது வந்து இந்த 8 புக்ஸ்ல நான் இதை கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருந்தது, இந்தியன் ஆத்தர் அண்ட் ஃபாஸ்டா போகும், போர் அடிக்காது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நல்லா இருந்தது, இது கண்டிப்பா ட்ரை. ஃபைனலி வந்துட்டு 8th புக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். என் லைஃப்ல வந்துட்டு இந்த இயர் வந்து நான் வந்து ஒரு பயங்கர ரெசல்யூஷன், அதாவது ஓவரால் ரெசல்யூஷன் தனி, இந்த புக் ரிலேட்டடா கொஞ்சம் ரெசல்யூஷன் வச்சிருந்தேன். ஸோ சில கோல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்து நான் செல்ஃப் ஹெல்ப் புக்கே டச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோட இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஒரு 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் புக்கை டச் பண்ணிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில வாங்கின அடிகள் அப்படி. ஸோ அது மாதிரி நான் பிக் பண்ண புக் வந்துட்டு 701 லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குட்டி குட்டியா அந்த கோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி நிறைய கோட்ஸ் வந்து கம்பைல் பண்ணி ஒரு புக்ல கொடுத்துருந்தாங்க. ஆத்தர் நேம் வந்து ஹாண்ட்ராய்டு சம்திங் போட்டிருந்தாங்க. ஸோ இ புக்ல கிண்டல் அன்லிமிட்டட்ல அதை படிச்சிருந்தேன். சும்மா அது ஏதோ 2 டேஸோ 3 டேஸோ அந்த மாதிரி உட்காந்து அந்த அந்த கோர்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ, என்னதான் சொல்றாங்க செல்ஃப் ஹெல்ப்ல, நம்ம ரொம்ப நாளா படிக்கலையே, சரி ஏதாவது நம்ம லைஃப் வந்து ரிலேட்டடா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அதெல்லாம் வரிசையா ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அப்பப்போ செல்ஃப் ஹெல்ப் வந்து நம்ம கண்டினியூஸா படிக்கலைனாலும், ஆக்சுவலி ஃபிக்ஷன் ரீடர்ஸ்க்கு சொல்றேன், நம்ம ஃபிக்ஷன் படிக்கிறவங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் வந்து அந்த அளவுக்கு நம்ம படிக்கலைனாலும் பட் அப்பப்போ 1 or 2 புக்ஸ் வந்து டச் பண்ணலாம். இதே செல்ஃப் ஹெல்ப் வந்து எப்பவுமே செல்ஃப் ஹெல்ப்லாம் படிக்கிறவங்க நீங்க எப்படிதான் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் தட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. ஆனா ஃபிக்ஷன் படிக்கிறவங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டா செல்ஃப் ஹெல்ப் புக்கை அவாய்ட் பண்ணிட வேணாம் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. அண்ட் செல்ஃப் ஹெல்ப் படிக்கிறப்போ அதுல சில விஷயங்கள் நிறைய விஷயங்களே தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்ம ரியாலிட்டின்னு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம ஒண்ணு பெரியவங்க கிட்ட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் நமக்கு இதை கொடுப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னாலுமே ஏதோ 1 2 பாயிண்ட் வந்து நம்ம மண்டக்குள்ள நம்ம சப்கான்சியஸ்ல எப்படியாவது இருக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றப்போ இந்த புக்ல நம்ம எங்கேயாவது இது ரீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டோபமைன் டீடாக்ஸ் புக் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த இந்த ரிச் டேட் புவர் டாட் புக் வந்துட்டு என் மண்டக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும், அதுல இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு. பட் நான் இன்னும் ஃபாலோ பண்ணல. பட் சம்வேர் நான் ரீட் பண்ணது அது வேஸ்ட்ன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கேயோ ஒரு சப்கான்ஷியஸ்ல எங்கேயோ அது இருக்கு. பட் மேபி இந்த ஃபியூச்சர் நான் அதை கண்டிப்பா யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் 701 லைஃப் லெசன்ஸ் படிச்சிருந்தேன். கம்ப்ளீட்டா நம்ம லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயங்கள் பத்தியும் சொல்லியிருந்தாங்க. ஹெல்த்னா எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும், வீட்டில் இருக்கவங்க எப்படி, ஒர்க்குனா எப்படி இருக்கணும், அண்ட் ஃபியூச்சர் வைஸ் யோசிக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுல அதுல வந்துட்டு எனக்கு எனக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப நான் சில பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவ் இருந்துச்சு. ஒரே கோட்டுன்னு இல்லை, ஒரே மாதிரி கோட்ஸ் திரும்ப திரும்ப கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்றப்போ எனக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, எனக்கு திரும்ப திரும்ப படிச்ச மாதிரி இருந்தது. எனக்கு இதுல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது, அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அதுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்துட்டு என்ன நானே கேள்வி கேட்டுக்கிற மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் ஃபிக்ஷனோடய போயிருவேன். இது மாதிரி செல்ஃப் ஹெல்ப்லாம் படித்தோம் அப்படின்னா நம்ம ஒருவேளை தப்பான ட்ராக்ல போகிறோமோ, நம்ம இன்னும் நம்ம லைஃப்ல இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணுமோ, நம்ம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே இருக்கோமா, அந்த மாதிரிலாம் செல்ஃப் டவுட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் செல்ஃப் ஹெல்ப்லாம் படிக்காம இருந்தேன். பட் சம்பவம் எடுத்து ரீட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து ரீட் பண்ணதில் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது, அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்குன்னே சொன்ன மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட லேர்னிங் ஃபேஸ் அப்படிங்கிறது காலேஜோட நின்றக்கூடாது. நம்ம அதுக்கப்புறமும் முன்னாடிலாம் நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்துட்டு அந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு இதே என்கிட்ட இல்லை. சும்மா அந்த புக் ரீட் பண்றது தான் அது லேர்னிங்னு சொல்ல முடியாது. செல்ஃப் ஹெல்ப் படிச்சாலும் அது ஒன்றும் பெருசா லேர்னிங்னு சொல்ல முடியாது. சம்திங் ஏதாவது ஒரு புது நியூ ஸ்கில்ஸ் அந்த மாதிரிலாம் கற்றுக்கணும்ல. ஸோ அந்த லேர்னிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி இருந்த மாதிரி, ஏதோ கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் அந்த அந்த கர்வே இல்லை, அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணப்போ திரும்ப ஏதோ ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்தது.
ஸோ அந்த புக் வந்து பார்த்தோன்னா ஏதோ கொஞ்சம் எனக்கு ஏதோ ஒரு புஷ் கொடுத்த மாதிரி, நீ நெக்ஸ்ட் இதுக்கு போகணும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது, புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு அந்த புக் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல படிச்ச அந்த 8 புக்ஸ். ஸோ அதை பத்தி நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இன் பிட்வீன் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன், த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் பை தேவாஷிஷ் சார்தனா அப்படின்ட்டு. அந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க, இந்தியன் ஆத்தர் தான். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 20 to 30 பேஜஸ் அந்த மாதிரி தான் படித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதை வச்சுட்டு அந்த செல்ஃப் ஹெல்ப் புக் 701 லைஃப் லெசன்ஸ் படித்தேன். ஏன்னா ரீசென்ட்லி வந்து டூ மச் ஆஃப் த்ரில்லர் கண்டென்ட்ஸ் வந்து நான் படிச்சுட்டேன்னா, ஸோ திரும்ப த்ரில்லர்னு போவேனா அப்படின்ட்டு ஒரு கியூட் ரோம்காம் அப்புறம் ஒரு செல்ஃப் ஹெல்ப் அந்த மாதிரி யோசிச்சேன். ஸோ அந்த செல்ஃப் ஹெல்ப் படிச்சுட்டு இருந்தேன். அதனால இந்த புக் இருக்கு. இது மேபி இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி படிக்கலாம். அண்ட் இந்த மந்த் வந்து மே மந்த் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆக்சுவலி 2 புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்படிலாம் படிக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு புக் படிச்சோன்னா அதை மட்டும் விட்டுறணும், அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் புக் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல தான் இருந்தேன். பட் இப்போ வந்து நான் 2 புக்ஸ் படிக்கிறேன். ஒன்று வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கியூட்டான ரொமான்ஸ் ஃபிக்ஷன். கவர் வந்து கியூட்டா இருந்தது, பட் உள்ள வந்துட்டு சோ மச் ஆஃப் ரொமான்டிக் கண்டென்ட்ஸ் தான் இருக்கு. பிஹைண்ட் த நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் புக்ல படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு புக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசென்ட்லி சேதன் பகத் பப்ளிஷ் பண்ண புக்கு 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப். ஸோ இந்த புக் வந்துட்டு லாஸ்டா ஏதோ ஒரு வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நானுமே வந்துட்டு இந்த புக் ரிலீஸ் ஆனப்ப பார்த்தேன், ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தேன். பட் வாங்கணும்னு தோணலை. அண்ட் இது இப்போ இந்த 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் வாங்கினேன். அண்ட் அதுவும் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேரலி 2 புக் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.